அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2025 மார்ச் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகளை பார்க்கலாம். அதன்படி ரிஷப மனையில் குரு பகவானும் மிதுன மனையில் செவ்வாய் பகவானும், இந்த ராகு கேதுக்கள் ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க, கும்பத்தில் சூரிய பகவான் அதாவது 14/3/2025 அன்று சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ அதே போல 2 கிரகங்கள் சுக்கிர பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் வீட்டிருக்க, அதே போல 15/3/2025 அன்று புதன் பகவானும் வக்ரமாகிறார் மீனமனையில். சனி பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது 29/3/2025 அன்று சனி பயிற்சி நடக்கிறது. அதாவது கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த மாத இறுதியில் பார்க்கும் பொழுது 5 கிரகங்கள், அதாவது ராகு சுக்கிரன் வக்ரம் பெற்று, புதன் வக்ரம் பெற்று, சனி சூரியன், இந்த 5 கிரகங்கள் மீனமனையில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டம சனி விலக இருக்கின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இதுவரைக்கு உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மையில் இருக்கு. இருட்டில் இருந்த உங்களுக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை. அட்டமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இனி பாக்யஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார் இந்த மார்ச் மாதம் 29. சரி, அப்போ தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம் பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார், தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ தொழில் ரீதியில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கு. சில முயற்சிகளை எடுப்பீங்க, சில அதிரடி திட்டங்களை வகுக்கக்கூடிய தன்மை இருக்கு. வேலைக்காக அல்லது தொழிலுக்காக வெளிநாட்டு செல்லக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறு. ஒரு சிலருக்கு எந்த மாற்றங்கள் தொழில் வேலை வியாபாரத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகம் வச்சுங்க. அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் முடிவை எடுத்துவிட வேண்டாம். என இனி நல்ல காலம் உங்களுக்கு பிறக்கப் போகிறது. அப்போ என்ன நல்ல வேலை அமைய போகிறது, தொழிலில் மாற்றத்தை கொடுக்க போகிறீர்கள். நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும். 2.5 வருடங்களாக நிறைய அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அந்த அனுபவ பாடத்தின் வாயிலாக இப்படி மாற்றிக்கலாம், இப்படி மாற்றினா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும், இப்படி மாற்றினா நமக்கு அடுத்த வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய தன்மை இருக்கும், இப்படி என்ன சில திட்டங்களை வகுப்பதற்குண்டான ஒரு மாதமாக, உங்களுக்கு நல்ல ஞான அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையும். கடகராசி அன்பர்களுக்கு இனி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமத்தையும் இழந்த அத்தனையும் மீட்டெடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. குடும்ப ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை இருக்கு. பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கும். அதாவது பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய 2 கிரகங்கள் சுக்கிரன் குருவனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு. இப்போ காசு பணம் உங்கள் பாக்கெட்டில் ஏதாவது ரூபத்தில் இந்த மார்ச் மாதம் இருக்குத போகுது. மார்ச்சில் உங்களுக்கு பணம் முன்னத்து நாள் இல்லைன்னா கூட அடுத்த நாளாவது ஏதாவது யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணியாவது உங்களுக்கு பணம் கிடைக்கும். பணத்தில் எந்த குறையும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பிரிந்தவர்கள் கூட இப்போ ஒன்று சேரலாமே, சின்ன சின்ன ஒரு ஈகோ கிளாஸ் தானே, அவர் நம்ம கணவன் தானே, நம்ம மனைவி தானே என்று விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு புலப்படக்கூடிய அமைப்பில் இருக்கு. பாசிட்டிவ் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை, நல்ல செய்திகள் உங்கள் காதில் வந்து சேரக்கூடிய தன்மை, எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கள்ல சில விஷயங்கள், அது உங்கள் காதில் வந்து விழுகும். முயற்சி பலிதமாகக்கூடிய அமைப்பு,
முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 4ஆம் அதாவது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதும் குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. தன்னம்பிக்கை பெருகும், தைரிய வீரியங்கள் பெருகும், தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை, துணிச்சல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், துணிச்சலோடு செயல்படலாம் அப்படின்னு. இதுவரைக்கும் மந்தமாக டல்லாக ஒரு சோம்பேறித்தனமாக இருந்த அந்த மன உணர்வுகள் விலக ஆரம்பித்து விட்டது இந்த மார்ச் மாதம். சரி, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உச்ச பலத்தோட பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. சுகஸ்தானம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் இருக்கும். அதாவது ஒரு வீடு வாங்கி வச்சுருப்பீங்க, அது இன்னும் வீட்டுக்கு போக முடியல, வீட்டில் சின்ன சின்ன தொந்தரவு இருந்தது, பிரச்சனை இருந்தது, அது சரி செய்துட்டு போகலாம். ஸோ இந்த தன்மையும் வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தன்மையும் எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அதாவது பிரம்மாண்டமான ஒரு வீட்டை வாங்கியிருப்பீங்க, அந்த வீட்டை ஆல்ட்ரு பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை, முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கசப்புணர்வுகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை, குடும்பத்தில் ஒன்றிணையக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எல்லாரும் சேர்ந்து ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும். குழந்தையால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய, தெம்பாக படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எனக்கு குரு 5 பார்க்குறார், 5-11 கனெக்டிவிட்டி இருக்குது. 5-11, 5ங்கிறது குலதெய்வம், 5 என்பது நல்லவைகள், நல்லது. அதாவது 5ஆம் இடம் என்பது 1-5-9ங்கிறது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு உகந்த ஒரு வீடுகள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு, குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு, குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம், இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம், புகழ். அதாவது ஒரு ஒரு சமூக காரியங்களில் ஈடுபட்டு நல்லது நடக்கக்கூடிய தன்மை, ஒரு அன்னதானம் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை, கோயில் திருப்பணிகளுக்காக சில விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மை, இதெல்லாமே சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். குரு பார்க்குறது நல்லது. குழந்தை பிறப்பு நல்லபடியாக நடக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்பு பாக்கியத்தை கிடைக்கும், அதன் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும். கடன் உண்டு, கடன் இருந்து கடனால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்களெல்லாம் விலகக்கூடிய தன்மை. 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கார், எப்படி நல்லபடியாக உட்கார்ந்துருக்கார். 11ஆம் அதிபதியும் நல்லபடியாக இருக்குது. அப்போ என்ன, கடனால் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. இந்த மாதம் பெரிய பாதிப்பு இல்லை, கடனால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரி செய்யும், அந்த நம்பிக்கை இருக்கும். ஒரு சிலருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அது சரியாயிரும். படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட இனி வரக்கூடிய இந்த மார்ச்சுக்கு அப்புறம் சரியாயிரும், எழுந்து நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. தன்னம்பிக்கை பெருகும், முயற்சிகள் அனுகூலமாகக்கூடிய தன்மை இருக்குது. திருமண பாக்கியம், அதாவது பந்தங்களில் இணையக்கூடிய தன்மை, திருமண வரன் அமையும். அது கடந்த 2 வருஷமாகவே திருமண வரைக்கு தடை, திருமணமாகி பிரச்சனை, அந்த குடும்ப பிரச்சனை அப்படின்னு எதிர்பார்த்து அதோடு இருந்து கசப்புணர்வோட, ஒரு வலியோட, ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் நிச்சயமாக அதிலிருந்து விலகி விடுதலை பெற்று ஒரு தெம்பு, அதாவது இனி பாருங்க நான் இப்படி தான் இருக்க போகிறேன், வாழ்க்கை சுகமாகக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு உருவாகிருக்கும். என்னடா வாழ்க்கை, இருந்து என்ன பிரச்சனை, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை நிச்சயமாக கொடுத்தே தீர்ந்திருக்கும் இந்த கடகராசி என்பர்கள். இப்போ பாசிட்டிவ் உணர்வுகள் வரும், பாசிட்டிவ் உணர்வுகள். கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார், நிச்சயமாக நான் நல்லா இருப்பேன், அப்படி நல்ல தன்மைகள் இந்த மாதம் நல்ல உணர்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது தாய் தந்தையோடு இருந்தது, நண்பர்களோடு இருந்தது, காதலில் இருந்து காதல் பிரச்சனை, ஸோ இப்படி பிரச்சனை என்று இருந்தவர்களுக்கு முடிவு கிடைக்கும். வழக்கிலிருந்து பிரச்சனை, வழிகளிலிருந்து விலகுதல், இந்த பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகராசினருக்கு நிச்சயமாக அமையும். வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க, அங்கே நல்ல வேலை அமைஞ்சிருக்காது, நல்ல தொழிலும் இருக்காது, அங்கே போய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நிவாரணம், அதாவது விடுதலை, நல்ல வேலை அமையும். இனி வெளிநாட்டில் செட்டில் ஆவீங்க,
வெளிநாட்டில் நினைத்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் தொழிலுக்காக வேலைக்காக இப்போ கணவன் மனைவிகள் ஒன்று அந்த கேள்வியில் கேட்பீங்கல்லவா, அது நடக்கும். கணவன் மனைவி 2 வருடமாக பிரிந்து கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல வேலை நிமித்தமாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்காக ஒரே இடத்துல இருப்பதற்கான அமைப்பு இல்லை. நீங்கள் வெளியில் போவீங்க அல்லது அவங்க வருவாங்க. அப்போ என்ன, கணவன் மனைவி ஒன்றிணைக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உண்டு. தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைக்கு விடிவு கிடைக்கும். கூட்டாளிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது பங்காளிகள் இரத்த பந்த உறவுகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும். இந்த கடகராசி என்பவர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். அதே சமயத்தில் சனிக்கிழமை என்று தைரிய வீரியத்தை பெருக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் நினைவில் நிறுத்தி அதை பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் முயற்சிகள் கைகூடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது இந்த மார்ச் மாதத்துக்குரிய கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரன் சூட்சம வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ நான் என்ன கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.